ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு சித்தர்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது இந்த சித்தர்கள் பற்றின கேள்விகள் வந்துட்டு ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சிலையும் குறைஞ்சது 2 கேள்விகள் வரைக்குமே நம்மளுக்கு வருது. சரிங்களா? அதனால தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சித்தர்கள் பற்றி நம்ம என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோலேயே வந்துட்டு நான் இதுக்கு முந்தின வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா, சித்தர்கள் பற்றின கேள்விகள் எல்லாமே, அது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சித்தர்கள் வந்து மொத்தம் வந்துட்டு 18 பேர் இருக்காங்க. சரிங்களா? 17 சித்தர்கள். அவங்க யார் யாருன்னு பார்க்கலாம். அகத்தியர், இவர் யார் அப்படின்னா சித்தர்களோட தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் முக்கியம். ஸோ அதனால் 2யுமே பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பட்டினத்தார், இவர் யாருன்னா பட்டினத்து வணிகர். சரிங்களா? அடுத்தது பத்ரகிரியார், இவர் வந்துட்டு உஞ்சினே மாகாளபுரத்து அரசர். அடுத்தது சிவவாக்கியார், இவர் யாருன்னா சித்தர்களின் சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. அடுத்தது பாம்பாட்டி சித்தர், இவர் என்ன பண்ணால் செத்த பாம்பை அதாவது செத்த பாம்பு கூட வந்து ஆட வைக்கக்கூடிய திறன் பெற்றதுனால வந்து இவர் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது வந்துட்டு இடைக்காட்டு சித்தர், இவர் யார் அப்படின்னா இடைக்காடு ஊரை சார்ந்தவர் அப்படின்றாங்க. அடுத்தது அகப்பை சித்தர் என்பதன் மருவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குதம்பை சித்தர், குதம்பை அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் வந்து காதணி அப்படின்ட்டு. ஸோ குதம்பை என்ற காதணியை பாடியவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, கடுவெளி சித்தர், இவர் யார் அப்படின்னா வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர். சரிங்களா? அதனால தான் இவரை வந்துட்டு கடுவெளி சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அழுகுனி சித்தர், இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அழுவது போன்ற சந்தையாப்பில் வந்துட்டு பாடக்கூடிய திறன் இருக்கிறதுனால இவரை வந்துட்டு அழுகுனி சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கொங்கண சித்தர், இவர் யாருன்னா கொங்கு நாட்டவர். அடுத்தது பீர் முகமது, இவர் வந்துட்டு இஸ்லாம் சமய சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க இவரை. அடுத்தது மதுரை வாழைசாமி, இவர் வந்துட்டு ஞானத்தை பெண்ணாக உருவகித்து பாடியவர் அப்படிங்கிறாங்க. அடுத்தது சட்டை முனி, இவர் வந்துட்டு என்ன பூஜை விதிகளை பாடியவர் அப்படிங்கிறாங்க. அடுத்தது திருமூலர், இவர் வந்து நமக்கு தெரியும் இல்லைங்க, திருமந்திரம் வந்து பாடியவர், தமிழ் 3000 அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த நூலை பாடியவர் தான் இவர். அடுத்தது ரோமரி, இவர் வந்துட்டு பசுண்ட மாமுனிவரின் மாணவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, கருவூசார் அப்படின்றவர் வந்து என்னென்னா திருவிசைப்பா பாடியவர். சரிங்களா? அடுத்தது ஏலாதி சித்தர், இவர் வந்து என்னென்னா படை வீரராக இருந்தவர். இது எல்லாமே 18 சித்தர்களை பற்றியும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறன்கள் பற்றியும் நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா அட்டமா சித்திகள். சரிங்களா? அட்டம் அப்படின்னா 8ன்னு அர்த்தம். இந்த சித்தர்களுக்கு இருக்கக்கூடிய 8 சித்திகள் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னா அனிமான்னு சொல்கிறாங்க. அனிமானா அணுவை போல சிரித்து நிற்கும் ஆற்றல். சரிங்களா? அனிமா அப்படின்னா அணுவை மாதிரி இருக்கக்கூடிய சிரித்து நிற்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறாங்க. அடுத்தது மகிமா, வரையறையற்று விரிந்து படரும் ஆற்றல் அப்படிங்கிறாங்க. லஹிமா அப்படின்னா காற்றில் மிதக்கும் ஆற்றல். அடுத்தது பாருங்க, கரிமானா எங்கும் வியாபித்திருக்கும் ஆற்றல் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பிரகாமியம், இது வந்து என்னன்னா இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு இங்கிட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதை கொடுத்துட்டு கூட இது வந்து எந்த வகையான ஆற்றல் அப்படின்ற மாதிரி கூட நமக்கு கேட்பாங்க. அதனால வந்துட்டு அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, ஈசத்துவம்னா தெரியும்ல, படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வசித்துவம் வந்துட்டு உலக படைப்புகளை எல்லாம் அடக்கி ஆளும் ஆற்றல். அடுத்தது பாருங்க, காமவசாயத்துவம் விரும்பியதை முடிக்கும் ஆற்றல். இது வந்து என்ன அப்படின்னா 8 அட்டமா சித்திகள் பற்றியும் அந்த அட்டமா சித்திகளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் பற்றியும் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அதனால வந்துட்டு மறக்காமல் இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கீழேயே வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா முந்தைய ஆண்டு வினாக்கள் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்துட்டு சித்தர்கள் பற்றி நம்மளுக்கு முந்தைய வருஷம் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் நம்மளுக்கு கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அதனால் அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்துட்டு பொறுத்துக்க மாதிரி. சரிங்களா? இதுக்கு வந்துட்டு நான் ஆன்சர் நேராகவே அப்படியே கொடுத்துட்டேன், பார்த்துக்கோங்க. பசிப்பினி மருத்துவர் யாருன்னா வள்ளலார், இது உங்களுக்கு தெரியும். நன்னூல் புலவர் சித்திரை சாத்தனார். குருமுனி அகத்தியர், இவர் தான் வந்து சித்தர்களோட தலைவர்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அது. அடுத்தது சிலம்பு செல்வர் வந்துட்டு மாப்போ சிவஞானம் அவர்கள். இது வந்துட்டு பார்த்துக்கோங்க, இது வந்து பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க.
சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள் யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, பாம்பு, இருமாப்பு, உடம்பு, வேம்பு. கடம் அப்படின்னா என்னன்னா உடம்புன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ கடம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு உடம்பு அப்படிங்கிறது பொருள். அடுத்தது சித்துக்களின் எண்ணிக்கை. நான் அப்படியே சொன்னேன் இல்லைங்களா, அட்டமா சித்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 8 இது பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ சித்துக்களோட எண்ணிக்கை வந்து என்னன்னா 8. இவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன் பாருங்க, 12, 18, 10, 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு 8 தான் வந்துட்டு சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இது வந்து சொன்னது யாரு அப்படின்னா கடுவெளி சித்தர். சரிங்களா? கொடுத்துருக்குற ஆப்ஷன் பார்த்துக்கோங்க, குடும்பை சித்தர், கடுவெளி சித்தர், திருமூலர், கவிமணின்னு கொடுத்துருக்காங்க. விடை வந்துட்டு கடுவெளி சித்தர் தான் வந்துட்டு கரெக்டான பதில். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. தமிழகத்தின் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழகத்தோட ரசவாதிகள் யாருன்னா ஆப்ஷன் பாருங்க, மன்னர்கள், புலவர்கள், சித்தர்கள், வள்ளல்கள். விடை வந்து என்னன்னா சித்தர்கள். இவங்க தான் வந்து தமிழகத்தோட ரசவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க, இவங்கள தான். அடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, சிவபூஜை, மகேஸ்வர பூஜை, திருத்தொண்டு, மாதேவன் தொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து விடை வந்து என்னென்னா மகேஸ்வர பூஜை. இதுதான் வந்து என்னென்னா அடியாருக்கு உணவளித்தலை வந்து சிவநெறி வந்து இந்த பூஜை தான் வந்து குறிப்பிடுகிறது. அடுத்தது பாருங்க, சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பக்தி உணர்வு, பி ஒற்றுமை உணர்வு, சி இயற்கை உணர்வு, டி சமூக உணர்வு. விடை வந்து என்னன்னா சமூக உணர்வு. ஸோ சித்தர் பாடல்கள் அப்படின்ன உடனே நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது வந்து என்ன அப்படின்னா இந்த சமூக உணர்வு தான். சரிங்களா? அடுத்தது பாருங்க, அட்டமா சித்திகள். நம்ம அப்ளை சொன்னோம் இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதே தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி சித்திகளோட எண்ணிக்கைன்னு கேட்டாங்களா, இப்போ பாருங்க, அட்டமா சித்திகள். இதில் அட்டம் என்னும் சொல்லின் பொருள் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, 5, 6, 8, 9ன்னு கொடுத்துருக்காங்க. விடை வந்து 8. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அட்டம் அப்படின்னா 8 அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, பாம்பினை பற்றி ஆட்டாதே, உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என பாடிய சித்தர். ஆப்ஷன் பாருங்க, தேரையர், பாம்பாட்டி சித்தர், போகர், கடுவெளி சித்தர். இது வந்து யார் பாடியிருக்காரு அப்படின்னா கடுவெளி சித்தர் தான் வந்துட்டு பாடியிருக்காரு. அடுத்தது பாருங்க, மாங்காய்பால் உண்டு மலை மேலே இருப்போருக்கு தேங்காய்பால் எதுக்கடி, குதம்பாய் தேங்காய்பால் எதுக்கடி. இப்பாடலை எழுதிய சித்தர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, அகப்பை சித்தர், பாம்பாட்டு சித்தர், குதம்பை சித்தர், இடைக்காட்டு சித்தர். விடை வந்து என்னன்னா குதம்பை சித்தர் தான் வந்துட்டு இந்த பாட்டை வந்து பாடியிருக்காரு. அடுத்தது பாருங்க, உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, பாருங்கள் யார் அப்படின்னா ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கடுவெளி சித்தர், பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர். விடை வந்து என்னென்னா கடுவெளி சித்தர். இவர் தான் வந்துட்டு வெட்ட வெளியே கடவுளாக வந்து வழிபட்டவர். சரிங்களா? அடுத்தது, கடுவெளி சித்தரின் அறிவுரைகளில் பொருந்தாததை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கடுவெளி சித்தரோட அறிவுரைகளில் இவங்க கொடுத்துருக்குற இந்த 4 ஆப்ஷனில் எது பொருந்தலைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெண்களை பழித்து பேசாதே, பி வந்து பாம்போடு விளையாடாதே, சி வந்துட்டு போலி வேடங்களை போடாதே, டி வந்து தீயொழுக்கம் செய்யாதே. இதில் பொருந்தாதது தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாதது வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான், தீயொழுக்கம் செய்யாதே அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, தேவர்கள், அரசர்கள், சித்தர்கள், புலவர்கள். ஸோ நிறைமொழி மாந்தர் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னா சித்தர்களை தான் குறிப்பிடுது. புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும்? அடுத்தது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், பத்ரகிரியார், அகத்திய ஞானம், கடுவெளி சித்தர், சிவவாக்கியார். இதை பாடினது யாருன்னா கடுவெளி சித்தர். இவர் தான் வந்துட்டு இந்த பாட்டை வந்து பாடியிருப்பார். சரிங்களா? அடுத்தது பாருங்க, 18 சித்தர்களில் ஒருவர், அதாவது இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து 18 சித்தர்கள் பேர் சொன்னோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒருவர் பாருங்க, போகர், நாகர், கண்ணப்பர், கண்ணகனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் போகர் தான் வந்துட்டு சித்தர்கள். சரிங்களா? மீதி எல்லாம் வந்து சித்தர்கள் கிடையாது. ஸோ அதனால் போகர் தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க,
யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞானப்பா மாலை என்று வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஞானப்பா மாலை அப்படிங்கிற சித்தர் பாட்டு வந்துட்டு யார் வந்து பாடினது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ஆப்ஷன் பாம்பாட்டி சித்தர், அகத்தியர், சிவவாக்கியார், கடவெளி சித்தர். இதுக்கு விடை வந்து என்ன அப்படின்னா அகத்தியர். இதுதான் வந்துட்டு சரியான விடை. இவர் பாடின பாடல்கள் தான் வந்துட்டு ஞானப்பா மாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.